ஹிமாலயாஸ் எப்படி உருவாச்சு? இந்த ஹிமாலயாஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டன்ஸா இருக்குன்னு சொல்றாங்களே. ஸோ அதெல்லாம் உண்மையா? எட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜியண்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல இருக்குன்னு சொல்றாங்களே. ஸோ அதெல்லாம் நம்பலாமா ப்ரோ? மவுண்ட் கைலாஸ்ல சிவன் இருக்காரு, அங்க யாருமே போக முடியாது, போனாலும் வயசாயிடும் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ அதெல்லாம் நம்பலாமா இல்லையா? நம்ம சூப்பர் ஸ்டார் போற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயால தான் இருக்கு. அந்த பிளேஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அண்ட் ஹனி ஹண்டர் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸில் தான் இருக்குது. ஷாம்பலா கியாங்குஞ்சின்னு சொல்லக்கூடிய மறைமுகமான அழகான ஒரு நகரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸில் தான் இருக்குன்றாங்களே. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹிமாலயா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ இருக்க பார்த்தீங்களா இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய காண்டினென்ட் எல்லாமே ஸோ 50 வருஷம் 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வருஷங்கள் ஓட 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 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக இருக்கிற இந்த காண்டினென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி போகிறப்ப உருவானது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா பிளேட்டும் ஈரோஏசியா பிளேட்டும் வந்து அப்படியே மோதுறப்ப அந்த மோதலில் உருவானது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமயமலை. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த லாவா இருக்கும் பார்த்தீங்களா, எரிமலை குழம்பு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமயமலை வந்து உருவாயிருக்கு. அது வந்து மோதனோன்னெல்லாம் உருவாகலை, அது மோதி 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் வருஷம். இப்பயும் வந்து ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்க்கு ஒன்ஸ் வந்து லிட்டில் பிட் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஆக ஆக அது போய்கிட்டே தான் இருக்கும். மேபி வந்து இது ஸ்டார்டிங்கில் இப்போ அங்கே வந்து உத்தரகாண்ட் இருக்கா, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மேலே போயிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 50 வருஷம் அதுக்குள்ளே நம்மளாம் இருப்போமானே தெரியாது. ஸோ இருக்கிற மொத்த பிளேஸும் கூட அப்படியே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹிமாலயாஸு கீழே இருக்கக்கூடிய இந்த ரூப்குண்ட் அப்படின்ற ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களோட ஸ்கெலிட்டன்ஸ் எலும்புக்கூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்றதுக்கு ஒரு 4 ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஸோ 4யுமே சொல்லிடுறேன், நீங்கள் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ 1942 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதையோ தேடி போகிறப்ப இந்த ஏரியை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஏரியில் போய் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறையா எலும்பு கூடா வந்து அவர் கண்ணில் பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து ஜாப்பனீஸோட ஒரு ஸ்கெலிட்டன்ஸாக இருக்குது அந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு. பட் அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்கெலிட்டன்ஸோட அந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஓட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆலங்காட்டி மழை பெய்கிறப்ப அந்த ஐஸ் கட்டி வந்து தலையில் பட்டு தலை ஓட்டையாயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இது நம்புற மாதிரி இல்லை, ஐஸ் கட்டி விழுந்து உடையுமான்றது மேபி தெரில. அது ஹிமாலயாஸு கீழே இருக்கனால கூட அங்கே இருக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ராங்காக அப்படி தெரியல. இது ஒரு ரீசன், செகண்ட் ரீசன். ஓகேவா, தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சொல்கிறது பார்வதி வந்து சிவனை பார்க்க வர்றப்ப ஸோ அவங்க வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி எதுவும் இல்லாதனால கையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே குத்திட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த ஒரு ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதான் நம்ம திருச்செந்தூரில் முருகன் கதை, அந்த நாளிக்கிணறு கதை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு கதை தான். பட் எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. லேக்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு நந்தா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பாத யாத்திரை போவாங்க போல். ஸோ அப்படி போகிறப்போ ஒரு கேங் வந்து அந்த அம்மனை வந்து தப்பாக ஏதோ பேசிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாத்தையும் கொண்டுச்சு. ஸோ இப்படி ஒரு 4 ரீசனை வந்து சொல்கிறாங்க. பட் இந்த 4 ரீசனில் எது உண்மை அப்படின்றது தெரியல. இதுதான் வந்து அந்த ரூப்குண்டோட ஒரு ஸ்டோரி. ஓகேவா, அப்புறம் எட்டின்னு சொல்லக்கூடிய கிங்காங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலரில் அந்த மனிதன் மாதிரியே இருக்கக்கூடிய உயிரினத்தை வந்து 1900 வருஷத்தில் வந்து அதோட காலடி தடத்தையும் அது போட்ட அந்த எச்சத்தையும் வச்சு இப்படி ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. டைனோசரை கண்டுபிடிச்சாங்களா, ஸோ அதே மாதிரியே இங்கே ஒரு பெரிய மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் இதை நேரில் பார்க்க போயிட்டு அதுக்கிட்ட அடி வாங்கி இறந்தும் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கலாம் சான்ஸ் கிடையாது, ஏன்னா அது டைனோசர் காலத்திலே வந்து அழிஞ்சு போயிருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள்.
4 எட்டி இறங்கி வந்தால் போதும், காலி, வடக்கன்ஸ் காலி. 4th வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் கைலாஸ். இந்த கைலாய மலையில் வந்து சிவன் இருக்காருன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஹிந்துஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்லாம் அங்கே வந்து சிவன் இருக்காரு, அது ஒரு புனிதமான ஒரு தலம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டை விட ஒரு சின்ன ஒரு மவுண்டன் தான். பட்டு அதில் வந்து இப்போ வரைக்கும் யாருமே ஏறினது கிடையாது. அப்படியே ஏறினாலும் வயசாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூட நம்பிக்கை தான். ஸோ நம்ம வந்து இப்படி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். சைனாக்காரன் என்ன சொல்கிறேன்னா, அங்கே வந்து புத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு மதத்துக்காரன் எங்கள் காடு இருக்குதுன்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பேசிக்கிறாங்க. பட் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிந்து, பிரம்மபுத்திரா, சட்லஜ், கர்னாலின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரிவரோட ஒரு உற்பத்தி ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே தான் இருக்குது. இந்த கைலாய மலை வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸோட ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த்து சவுத்துன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காம்பஸ், ஸோ அதை போயிட்டு அங்கே வச்சா அது வந்து வேலை செய்யாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் கைலாஸ் வந்து 4 சைடு பார்க்குறப்ப ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், கலரும் வந்து பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. வந்து யாருமே போனது கிடையாது, என்ன இருக்குன்னும் தெரியலை. ஒருத்தர் போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். எவரெஸ்ட்டுக்கே ஏறிட்டானுங்க, ஆனால் வந்து இந்த கைலாய மலையில் வந்து இன்னும் யாருமே ஏறலை. பிகாஸ் அங்கே ஏதோ ஒரு இவ்வளோ விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பாசிட்டிவான ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் போகிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தூனகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய தூனகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ராமாயண போரில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் உடம்பு சரியில்லாதப்ப அனுமான் வந்து இந்த சஞ்சீவி அப்படின்ற ஒரு தூனகிரி அந்த மலையை தூக்கிட்டு போகிறப்ப விழுந்த ஒரு பாட்டு தான் அது. மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் தான் வந்து இருக்கிறாங்க, தூனகிரி தேவி அப்படின்னு சொல்லி. இங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மகாவதார் பாபாஜி குகை வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து போயிட்டு தியானம் பண்ணுறது வைக்கிறது இப்போயும் வந்து டூரிஸ்ட்டுக்கு அதை அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி. இன்னும் நிறையா சின்ன சின்ன பிளேசஸ், ஹிடன் பிளேசஸ் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி ஹண்டர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ். நேபாள் தலைநகர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் போனோம். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கைட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் வச்சுருக்கீங்க, வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 நாள் ஜீப்பில் போனோம். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு நிறைய ஆற்றை கடந்து ஜீப்பில் போய் அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது. பட் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹனியெல்லாம் ஹண்டிங் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கோதுமை, சோளம் இதெல்லாம் வந்து அங்கே விவசாயம் பண்ணி, ஸ்கூல் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த புல்லுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வச்சு பெரிய பெரிய வடம் மாதிரி பண்ணி, ஸோ அந்த பெரிய மவுண்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போட்டு இறங்கி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழில் சேர்ந்த யூடியூபர்ஸ்லாம் போயிருக்காங்க, வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஹனி ஹண்டர் வில்லேஜ்னு போட்டாலே வந்துடும் தமிழில். ஸோ பாருங்கள், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஹிமாலயஸ் தான். அண்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பலா அண்டு கியாங்குஞ்ச், இது பேர் கேட்குறதுக்கு தமிழ் பேர் மாதிரியே இல்லைல்ல. ஸோ இது வந்து சைனா பேர் மாதிரி தான் இருக்குது. சைனாவை சேர்ந்த சில புத்தர்கள், சமணர்கள் வந்து ஸோ ஒரு ஹிடனான ஒரு பிளேஸை வந்து அந்த இடத்துல கட்டியிருப்பாங்கன்றது என்னோட ஒரு இது. ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு சிட்டி வந்து ஹிமாலயாஸில் தான் இருக்குது. யாருமே அங்கே போனது கிடையாது. அது அந்த சோல் வந்து அப்படியே பியூராக தூய்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆள் தான் வந்து அங்கே போக முடியும், வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வந்து இந்த குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மகாபாரதம், ராமாயணம். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிட்டியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்கி பிறந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு சிட்டி. கியாங்குஞ்சும் அதே மாதிரி தான், சேம். ஸோ இது பேரை வச்சே நம்ம சொல்லலாம், இது வந்து அவங்க தான் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த புத்தர்கள், இந்த போதி தர்மர், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அவங்க காலத்தில் ஏதோ ஒரு ஆன்மீகத்துக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதை அழிச்சிருப்பானுங்க, அழகானதை வந்து கண்டிப்பாக அழிச்சிருப்பானுங்க அப்படின்றதான் என்னோட ஒரு இதாக இருக்குது. எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹிமாலயாஸில் எவரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஸோ அதை பற்றி நீங்கள் நிறையா இது பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பை பை, டேக் கேர்.